வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண். இந்த பதிவில் நாம் தினசரி 5 பேரிச்சம்பழத்தினை உண்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் மற்றும் உடலில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி பார்ப்போம். பொதுவாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் பேரிச்சம்பழம். இது ஆயுர்வேதம், யுனானி மற்றும் சித்த மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது உடலுக்கு பல வகை நன்மைகள் தருகிறது. குறிப்பாக பேரிச்சம்பழத்தில் என்னென்ன சத்துக்களாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிகளவு நார்ச்சத்து, இரும்பு சத்து, வைட்டமின் B6, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், ஜிங்க், வைட்டமின் இ போன்ற பலவித சத்துக்கள் நிறைந்துள்ளது. இது உடலுக்கு ஆற்றல் அளிக்கும், முடி உதிர்வை தடுக்கும், உடல் எடையினை கூட்டும், இது போன்ற பலவிதமான நன்மைகளை அளிக்கும். எல்லா நன்மைகளையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும். முதல் நன்மை பார்த்தீங்கன்னா, ரத்தத்தின் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும். ஆமாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. பேரிச்சம்பழத்தில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்ம இதை சாப்பிட்டோடனே நம்முடைய ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை நோய் வராமல் தடுக்கும். ஆமாம், ரத்த சோகை நோய் வந்துச்சுன்னா, அது உடம்புல இரும்பு சத்து குறையும் போது ரத்த சோகை நோய் வரும். ரத்த சோகை நோய் வந்ததுன்னா நமக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது, ஈடுபாடோட எப்போவுமே டயர்டாக இருக்கும், கான்சன்ட்ரேஷனே இருக்காது. அதனால் பேரிச்சம்பழத்தை ரெகுலராக எடுத்து வரவங்களுக்கு ரத்த சோகை நோய் வராமல் தடுக்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, முடியின் வளர்ச்சியினை அதிகரிக்கும். ஆரோக்கியமான முடியின் வளர்ச்சிக்கு புரதச்சத்து மற்றும் இரும்புச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரிச்சம்பழத்தில் அதிக அளவு புரதச்சத்து மற்றும் இரும்புச்சத்து இருக்கிறதுனால இது முடி உதிர்வை தடுக்கும். ரெகுலராக ஒரு 5 பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். முடி உதிர்வு தடுக்கும். மேலும் முடியின் வளர்ச்சி சூப்பராக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் பல வகை நோய்க்கு வழிவகுக்கும். அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலே உடம்புல கழிவுகள் வெளியேறாமல் நிறைய நோய்கள் வரும். நாள்பட்ட மலச்சிக்கல் உள்ளவங்க தினமும் ஒரு 5 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை சுத்தமாக நீங்கிரும். மேலும் பார்த்தீங்கன்னா, வயிறு மற்றும் குடலின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா, பார்வை கோளாறுகள் நீங்கும். ஆமாங்க, பேரிச்சம்பழத்தில் அதிக அளவு வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது கண் பார்வையினை மேம்படுத்தும். மேலும் பார்த்தீங்கன்னா, பார்வை கோளாறுகள் வராமல் தடுக்கும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, அதிக அளவு கால்சியம் சத்து. ஆமாங்க, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து குறைபாடால் முதுகுவலி, மூட்டு வலி, எலும்பு வலி போன்ற பலவித பிரச்சனை வரும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தை தினமும் ரெகுலராக எடுத்து சாப்பிட்டு வரும்போது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்து இதில் இருக்கிறதுனால எலும்பு வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கும். ஆறாவது பார்த்தீங்கன்னா, உடல் எடையினை அதிகரிக்கும். எப்படி உடற்பருமன் அதிகமாக இருக்கிறதுனால ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நிறைய பேர் உடல் ஒல்லியாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உடல் எடை கூடாது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா பாலில் பேரிச்சம்பழத்தை போட்டு காய்ச்சி குடிச்சு வந்தாங்கன்னா, பேரிச்சம்பழத்தை சேர்த்து சாப்பிட்டு குடிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதம் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை ஆரோக்கியமான உடல் எடை கூடும். ஏழாவது பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலத்துக்கு மிகவும் நல்லது. ஆமாங்க, பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல நரம்பு மண்டலம்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், ரத்த ஓட்டம்லாம் சீராக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.